கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் நாமும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நேற்று திறப்பில் 6 மணி நேரம் உபவாச கூடைக்கு நான் வந்திருந்தேன். நிறைய பேர் இங்கே இதெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு பெரிய சாட்சியாக கூட இதை எடுத்துக்கலாம். என்னன்னா, நம்ம திருப்பாடல்கள்லாம் பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் சொல்லி நம்ம பாடல்கள் பாடியிருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், நேற்றுக்கு முத நாள் வள்ளியூரில் அடித்த வெயிலுக்கு அளவே கிடையாது, அவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு. ஆனால் நேற்று பார்த்தோம்னா நம்ம யாருமே கொஞ்சம் கூட சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்பா முழுசா மேகங்களை பூரா ஸ்தம்பமாக்கி நம்ம முன்னாடி நிப்பாட்டியிருந்தாங்க. அல்லேலூயா. அதை ருசிச்சவங்களுக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாராலையும் அதை அனுபவிக்கவே முடியாது. நம் தேவன் வாக்கு கொடுக்கக்கூடிய தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. நம்மளை மறக்காம இருக்கிற நம்ம தேவனுக்கு நம்ம எப்பயுமே உந்தன் தயவால் என்னை நடத்தும்னு சொல்லி, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் சொல்லி நம்ம இப்ப அப்பாவை ஆராதிச்சு பாட போறோம். அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் நம்மேல் அவர் வைத்ததினால் பறிக்க இயலாதொரு தேவருமே நம்மளை பறிக்க முடியாது அப்பாட்ட இருந்து. அல்லேலூயா. பயப்படவே கூடாது. அப்பா நம்மளை வலக்கரத்தால பாதுகாத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வருமே. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேவையை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். நம்ம அம்மாவே நம்மளை மறந்துட்டா கூட அப்பா நம்மளை மறக்க மாட்டாங்க. அவருக்கு நம்ம எப்பயுமே ஸ்தோத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறந்தீர் என்றோ உம்மை என் உள்ளங்கையில் உன்னதா நீரே எங்கள் புகலிடமேன்னு சொல்லி அப்பாவை நம்ம இப்ப போற்றி பாராட்டிக்கிட்டே இருக்க போறோம், பாடிக்கிட்டே இருக்க போறோம்.
நம்மளும் துதிச்சு பாடுறோம், அப்பாவும் துதிச்சு பாடுறோம். பயப்படாதே வலக்கரத்தானே பாதுகாப்பே என்றதானே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தானே பாதுகாப்பே என்றதானே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இன்னொரு விசை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதானே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதானே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோரை கைவிடேனே கலங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியாது ஏதும் நேரிடா, என் தலைமுடியை கூட நீங்க எண்ணிருக்கீங்கப்பா. அல்லேலூயா. திக்கற்றோரை கைவிடுற தெய்வம் நம்ம தெய்வமே கிடையாது. அவர் உன்னதர். நம்மளை முன்னும் பின்னும் நெருக்கி அப்பா முழுவதுமா நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்மணி போல சென்ற வாரம் முழுவதும் அவங்க நம்மளை பாதுகாத்திருக்காங்க. அதே தொடரும் சூழ்நிலை வரும்போது அவங்க கேட்கிற துதி கனம் மகிமை இந்த மூணு மட்டும் நம்ம அப்பாவுக்கு ஸ்தோத்திரபடியா கொடுத்தாலே நம்ம கண்மணி போல பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்மள அவர் மறக்கவே இல்லை. நம்ம தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பாவை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுறோம். அதனால எக்காரணத்தை கொண்டு நம்ம வாய்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு வாரம் முழுவதும், நாட்கள் முழுவதும், வருஷம் முழுவதும், இந்த வாழ்க்கை முழுவதும் நம்ம அப்பாவை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெயம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்பா. எனக்கு ஜெயம் கொடுத்துருக்கான்னு சொல்ல மாட்டேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
ஸ்தோத்திரம் தாங்க அப்பா கேட்கிறாரு, வேற எதுவுமே கேட்கல. நமக்கு அவர் பொண்ணு பொருள் ஐஸ்வர்யம் நிலம் எல்லாமே கொடுக்குறாரு. ஆனா அப்பா நம்மகிட்ட கேட்கறது எதுவுமே கிடையாது, ஸ்தோத்திரம் மட்டும்தாங்க கேட்கிறாரு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் அப்பாட்ட விசுவாச அறிக்கை பண்ண போறோம். அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சொல்லாமலே கை தட்டுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெயம் நமக்கு அப்பா கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே நம்பலன், எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நீதியின் கரத்தினால் அப்பா நம்ம முழுசுமா நடத்தி தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் நம்மளோட பலன். அவருக்கு முன்பு நம்ம எதுக்குமே அஞ்ச வேண்டியது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விசுவாச அறிக்கையோட அப்பா நம்ம பாட பாடியே ஆகணும். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என்ன எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. அப்பா நமக்காக யுத்தம் பண்றாரு. நம்ம எந்த மனுஷங்களையோ உலகம் பிரகாரமா உள்ளவங்க நம்ம நம்ப வேண்டியதே இல்லை. நம் கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார், ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா அப்பா ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்ன மாதிரி
மேக ஸ்தம்பமா நமக்கு முழுவதுமா அப்பா காத்து கொடுத்தார். அவர் வார்த்தையை கொடுத்தா வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை நம்ம இப்ப விசுவாச அறிக்கை பண்றோம். அல்லேலூயா. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர் உறங்குவதில்லை. அல்லேலூயா. நம்ம தூங்கி இருக்கும் போது அப்பா நம்ம தலைமாட்டு பக்கத்துல உட்கார்ந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தூக்கி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியாய். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தைகளை அப்பா எப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நமக்கு ரெண்டாவது வாட்டி அப்பா உத்தரவு கொடுக்குறாங்க. வாழ்நாள் பூரா அப்பாவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொன்னோம். அதை வரிகளிலே கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட முழுசா இருக்கிறாரு. இதை நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ரட்சகர் வந்ததால் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. இல்லைன்னா எந்த காரணத்துக்கும் கூட ரட்சிப்பு கிடைக்காது. இதுக்கு ஒரு சின்ன சாட்சி. என் வீட்டில் இன்னும் 2-3 பேர் ரட்சிக்கப்படல. அப்பா தொட்டாத மட்டும் தாங்க ரட்சிக்கப்பட முடியும். எல்லாராலையும் கிறிஸ்தவங்களா மாற முடியாது. அவரோட தேடுதல், அவரோட வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் நேற்று தேவதாசன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் எழுதி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு பேர்களையும் அவர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த வார்த்தைகள்ல அந்த பேர் இருந்தா மட்டும்தான் அவர் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம ரட்சகர் நம்மோட இப்ப இருக்கிறாரு. அந்த இம்மானுவேலருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்தது, மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வும் கிடைத்தது. அல்லேலூயா. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்தது. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்தது. மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வு
கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு சிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஓ இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. எல்லாரும் கூட சேர்ந்து அப்பாவை ஆர்ப்பரிக்க நான் சொல்லிக்கிறேன். இம்மானுவேல் நம்ம கூட இருக்காங்க, நம்ம சொல்ல போறோம். அல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், உன் செல்லும் தூதனாய், வழிநடத்தும் மேய்ப்பனாய். உண்மையிலே சொல்றீங்க, நம்ம ரிச்சர்ட் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு அப்படி கனெக்ட் ஆகும். எப்படிடா இது நம்ம நினைச்சது அவர் பேசுற நான் நினைப்பேன். ஆனா நான் பகலிலே மேக ஸ்தம்பம் நான் சொன்னேன், அப்பா பாடி கொடுத்துருக்காங்க. ஏசப்பா உண்மையா சொல்றேன், இந்த பாடலை நான் தேடி வச்சு நான் எடுக்கல, அப்பா எனக்கு கொடுத்த பாடல். அப்பா அவர் 2வது வாட்டி மறு உத்தரவு கொடுக்குறாரு. அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஓ இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமந்த தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்கும் நேசர் என்னோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஓ இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல்
காணிக்கை பகுதிக்கு வந்துட்டோம். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்க அக்னியால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி சொல்ல போறோம். அல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரப்பணுமே என்ன நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியில் நிரப்பணுமே. நிரப்பணுமே நான் நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியில் நிரப்பணுமே. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பரிசுத்த ஆவியில் நிரப்பி